சட்ட சிக்கல், சட்டத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள், கோர்ட்டால் வரக்கூடிய ஒரு சில இன்னல்கள், சிபிஐயில் வரக்கூடிய பிரச்சனைகளை தெரியாமல் இவங்க ஒரு தேன்குட்டை போய் கழிச்சிட்டாங்க. எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்றாரு, ஆனால் எம்எல்ஏக்கள் ஆதரவாக வரேன்ட்டார். எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். இப்போ இதுக்கப்புறம் தானே இருக்குது எடப்பாடியோட ஆட்டம். கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது தானே இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து நான் நிரபராதி, என் கட்சியிலேருந்து எத்தனை போயிட்டாங்க பாருங்கள், போனாங்க ஓட்டு போட்டாங்க திருப்பி வந்தாங்க, இவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க, மீறி போனவங்க மீது நடவடிக்கை எடுங்கன்ற மாதிரி போகும். செக்ஷன் 199 வருது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதில் என்னென்னா யாரெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. இதில் 192 ஒன்று இருக்குது. அதுதான் இப்போ பெரிய சிக்கலாக மாறப்போகுது ஐயா விஜய்க்கு. அது என்னன்னா கவர்னருக்கு அதிகாரம் இருக்குது. கவர்னரும் முடிவெடுக்கலாம் யாரை கட்சி தாவல் தடை சட்டப்படி நீக்கிறது கொள்வது. இல்லை இந்த ஆட்சி குதிரை பேர அரசியல் தான் இருக்குன்னா ஆட்சியை கலக்கலாம். ஆட்சியை கலைக்கிற அதிகாரமும் கவர்னர்கிட்ட இருக்கு. அமமுக விவகாரத்தில் இன்னும் பிரச்சனை. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் தாவேக விஜய் சாரோட குடுமி டிடிவி தினகரன் கையில் இருக்கு கவர்னர் மூலிமா. கவர்னர் ஒரு வேளை இதை பெருசாக்கி சிபிஐ விசாரணை அது ஒன்று தனியாக ஆர்டர் பண்ணிவிட்டு சிபிஐ வழக்கையும் ஒன்று போட்டுட்டு யாரெல்லாம் பேசினாங்க கால் ரெக்கார்ட்ஸ் எடு, யார் வீட்டுக்கு போகணும் எல்லாரையும் கூப்பிடு, பணம் இதில் எதுனா இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு சிபிஐக்கு போச்சுன்னா அதனோட செக்ஷன்ஸ் இன்னும் கொடுமையாக இருக்கும். ஆளுங்கட்சியில் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த தொகுதி மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லி ராஜினாமா பண்ணி கோர்ட்டில் கூப்பிட்டு கேட்பாங்க, எப்போ இந்த மாதிரி மக்கள் விரும்புனாங்களா, எத்தனை மக்கள் விரும்புனாங்க, எங்கெங்கே விரும்புனாங்க. இது வரைக்கும் 3 தொகுதி மக்கள் விரும்பியிருக்கிறாங்க. அதான் விரும்புகிறவங்களெல்லாம் கோர்ட்டு கூப்பிடும் கண்டிப்பாக. ஏன்னா வழக்கு தொடரப்பட்டு இது வழக்கு நீதிமன்றம் போச்சுன்னா கோர்ட்டு கூப்பிடும். கோர்ட்டு கூப்பிட்டு எந்தெந்த மக்கள் விரும்புனாங்க, எவ்வளோ நேரம் விரும்புனாங்க, வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து நின்னாங்களா. அப்போ இந்த பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறீங்களே இந்த விலங்கெல்லாம் கோர்ட்டில் சொன்னீங்கன்னா கோர்ட்டு கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படும். உங்கள் பிரச்சனை சின்ன பிரச்சனை, அதை நீங்கள் பெருசாக்கிக்கினீங்க. காங்கிரஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு ராகுல் காந்தி பேச்சை கூப்பிட்டு பேபி சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் சொல்லிட்டு பெரிய பஞ்சாயத்து. அமித்ஷா வேறு பார்க்கல உங்களை, அவர் என்ன கணக்கு போடுறாரு தெரில. நான் சொல்கிறது சட்ட கணக்கு. அமித்ஷா போட்டால் அரசியல் கணக்கு. சட்ட கணக்குலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அரசியல் கணக்கு போட்டால். லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ அதிமுக எம்எல்ஏக்களை குதிரை பேரம் நடத்தி தாவேக்கா இழுக்கிறாங்கன்னு சொல்லி ஆளுநர்கிட்ட வந்து அதிமுக எம்எல்ஏ அக்னி கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கிறாரு. சிபிஐ விசாரணை வேணும்னு கொடுத்துருக்காரு. ஏற்கனவே இந்த கரூர் சிபிஐ விசாரணை இருக்குது, குழந்தைகளை தேர்தலுக்கு பயன்படுத்தின விசாரணை, பல்வேறு விசாரணைகள் இருக்கும் பொழுது இப்போ வந்து ஒரு இதையும் வந்து நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தணும்னு ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுங்க சட்ட சிக்கல், சட்டத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள், கோர்ட்டால் வரக்கூடிய ஒரு சில இன்னல்கள், சிபிஐயில் வரக்கூடிய பிரச்சனைகளை தெரியாமல் இவங்க ஒரு தேன்குட்டை போய் கழிச்சிட்டாங்க. அது என்ன சொல்கிற வரோன்னா இதை நேர்மையாக பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது. இப்போது தாவேக்கா வந்து அதிமுகவோட நட்பு கேட்குறதோ இல்லை அவங்களோட ஆதரவு கேட்குறதோ சட்டத்தில் தப்பு கிடையாது. நீங்கள் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்டேயும் விசிகாக்கிட்டேயும் நீங்கள் நியாயமாக நேர்மையாக சப்போர்ட் கேட்டு லெட்டர் வாங்கி போய் பண்ணீங்களோ அதே மாதிரி அதிமுக கிட்டேயும் நேர்மையாக பண்ணியிருந்தால் பிரச்சனை கிடையாது. எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்ட்டார். நீங்கள் எதுங்க எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்ட்டார், ஆனால் எம்எல்ஏக்கள் ஆதரவாக வரேன்ட்டார். எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். இப்போ இதுக்கப்புறம் தானே இருக்குது எடப்பாடியோட ஆட்டம். கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது தானே இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து நான் நிரபராதி, என் கட்சியிலேருந்து எத்தனை போயிட்டாங்க பாருங்கள், போனாங்க ஓட்டு போட்டாங்க திருப்பி வந்தாங்க, இவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க, மீறி போனவங்க மீது நடவடிக்கை எடுங்கன்ற மாதிரி போகும். செக்ஷன் 199 வரும் ஐபிசி, இந்தியன் அது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதில் என்னென்னா யாரெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. இதில் 192 ஒன்று இருக்குது. அதுதான் இப்போ பெரிய சிக்கலாக மாறப்போகுது ஐயா விஜய்க்கு. அது என்னென்னா கவர்னருக்கு அதிகாரம் இருக்குது. ஆல்ரெடி அமமுகனுடைய தலைவர் டிடிவி தினகரன் வந்து கவர்னர்கிட்டயே முறையிட்டு கவர்னர்கிட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு, போலீஸ்லேயுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு குதிரை பேரத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சரத்து 192 என்ன சொல்லுதுன்னா 191ஓட சேர்த்து ரீட் ஆகும். டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏஸ் அப்படின்னு பார்க்குவோம். 191 முகாதாரம் இருக்குன்னா முகாந்தாரம் இருக்குது, இவங்கெல்லாம் ஏன் மாற்றி போட்டாங்க எதுக்குன்னு. கூட 192 என்னோட ஒரு வேட்பாளரை நான் உங்ககிட்டயே எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினேனே அப்படின்னும் போது கவர்னரும் முடிவு எடுக்கலாம் யாரை கட்சி தாவல் தடை சட்டப்படி நீக்கிறது கொள்வது. இல்லை இந்த ஆட்சி குதிரை பேர அரசியல் தான் இருக்குன்னா ஆட்சியை கலக்கலாம். ஆட்சியை கலைக்கிற அதிகாரமும் கவர்னர்கிட்ட இருக்குது. அவர் உங்ககிட்ட கேட்டது 118, நீங்கள் 118 வாங்கிட்டீங்க. 118 நியாயமாக வாங்கினீங்க. அரசியல் ரீதியாக தார்மீக அடிப்படையில் அது தவறு. ஏன்னா நேற்று வரையிலும் காங்கிரஸும் விசிகாவும் ஐயுஎம்எல்லும் திமுகவோட கூட்டணி. அந்த கூட்டணியை அவங்க அந்த ஓட்டு ஈரங்காயத்துக்குள்ளே கை கழுவிட்டு ஓடி வந்துட்டாங்க. சட்டத்தில் நீங்கள் நேர்மையாக வெளிப்படையாக பண்ணதுனால அது சட்ட சிக்கல் இல்லை. ஆனால் அது தார்மீக அடிப்படையில் ஐயா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி
எங்கள் தயவில் தான் தாவேக்கு ஆட்சி நடக்குதுன்றார். அது அரசியல் ரீதியாக கருத்து. ஆனால் சட்டத்து முன்னாடி அது பிரச்சனை கிடையாது. அதை நீங்கள் நேர்மையாக பண்ணீங்க. ஆனால் மறைமுகமாக நீங்கள் அதிமுகவுக்கு பண்ணிங்க பாருங்கள், இது என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு சிக்கல். அமமுக விவகாரத்தில் இன்னும் பிரச்சனை. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் தாவேக விஜய் சாரோட குடுமி டிடிவி தினகரன் கையில் இருக்குது கவர்னர் மூலிமா. கவர்னர் ஒரு வேளை இதை பெருசாக்கி சிபிஐ விசாரணை அது ஒன்று தனியாக ஆர்டர் பண்ணிவிட்டு சிபிஐக்கு சிபிஐ வழக்கையும் ஒன்று போட்டுட்டு யாரெல்லாம் பேசினாங்க, கால் ரெக்கார்ட் சைடு, யார் யார் வீட்டுக்கு போனது எல்லோரையும் கூப்பிடு, பணம் இதில் எதுனா இன்வால்வ் ஆகிருக்கா அப்படின்னு சிபிஐக்கு போச்சுன்னா அதனுடைய செக்ஷன்ஸ் இன்னும் கொடுமையாக இருக்கும். இப்போ இன்னொரு கேஸ் வருது. இப்போ சிபிஐ வருது உள்ளே, அதில் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா நாளைக்கு அமலாக்கத்துறையும் உள்ளே வரலாம். ஒரு அமைச்சர் மீதோ இல்லை ஒரு அரசியல்வாதி மீதோ ஒரு எஃப்ஐஆர் வந்துச்சுன்னா போதும், அமலாக்கத்துறை உள்ளே வரும். இப்போ நேற்று வரலாம் ஐயா ஆதவர்ஜனா மீது அமலாக்கத்துறை எதுவும் வரல. இந்த விஷயத்தில் இவர் பேரை போட்டு சிபிஐ எதனா வழிச்சு விட்றாங்கன்னா அமலாக்கத்துறையும் வரும். ஒரு கட்சிக்கு நியாயமான நல்ல அரசியலை சொல்லி கொடுக்காம விஜய் அவர்களை தப்பாக கைடு பண்ணி ஒரு கூட்டம், அது யாருன்னு தெரில, ஒரு ஜோதிடரை ஓஎஸ்டியாக போட்டாங்க. அப்புறம் விமர்சனமானவனை திரும்ப பெற்றாங்க. தப்பான ஒரு ஐடியா பிரகாரம் வந்து இந்த கட்சி தேவையே இல்லை. தாவேக்கா அதிமுகவை உடைக்க வேண்டியோ பிளக்க வேண்டிய தேவையே கிடையாது. 118 இருக்குது. அப்படியே போனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் எங்கன்னா விரும்புகிறாங்க. அதாவது அதிமுகவில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுங்கட்சியில் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த தொகுதி மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லி ராஜினாமா பண்ணி கோர்ட்டில் கூப்பிட்டு கேட்பாங்க, எப்போ இது மாதிரி மக்கள் விரும்புனாங்களா, எத்தனை மக்கள் விரும்புனாங்க, எங்கெங்கே விரும்புனாங்க. இது வரைக்கும் 3 தொகுதி மக்கள் விரும்பியிருக்கிறாங்க. அதான் விரும்புகிறவங்களெல்லாம் கோர்ட்டு கூப்பிடும் கண்டிப்பாக. ஏன்னா வழக்கு தொடரப்பட்டு இது வழக்கு நீதிமன்றம் போச்சுன்னா கோர்ட்டு கூப்பிட்டு எந்தெந்த மக்கள் விரும்புனாங்க, எவ்வளோ நேரம் விரும்புனாங்க, வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து நின்னாங்களா, எதற்காக நீங்கள் போனீங்க, பாதி பேர் போனாங்க பாதி பேர் போகல, நீங்கள் ஒண்டி எதுக்கு போனீங்க, என்ன நோக்கம், யார் சொல்லி ஓட்டை மாற்றி போட்டிங்களா, கோர்ட்டு கேட்கும். அப்போ இந்த பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறீங்களே இந்த விலங்கெல்லாம் கோர்ட்டில் சொன்னீங்கன்னா கோர்ட்டு கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா பல வருஷமாக கோர்ட் இந்த மாதிரி போகிறவங்களுக்குலாம் பேர் குதிரை பேர் அரசியல்வாதி. நியாயமாக அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்கால இணையிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குன்னு கேட்குறேன். அதாவதுங்க, தேர்தல் முடிஞ்சு 1 மாதம் ஆகலை, ரைட்டுங்களா? சரி, அதுக்கப்புறம் கொறடாவோட உத்தரவு போட்டிருக்கு. கொறடாவோட உத்தரவு போட்டிருக்கும்போது அதை மீறி நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. அது அந்த கட்சிக்கு எதிரானது. சரி, உங்களோட நோக்கம் வந்து இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது எடப்பாடி பழனிசாமி எனக்கு இதில் வந்து குதிரை பேரம் நடந்திருக்குன்னு சந்தேகம் இருக்குன்னா குதிரை பேரம் நடக்கலைன்றதை ப்ரூவ் பண்ண வேண்டியது தாவேக்கா. நான் என்ன கேட்குறேன்னா, ஆட்சிக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வந்தீங்களா இல்லை குதிரை பேரம் பண்ணிங்களா பண்ணலையா அப்படின்னு கோர்ட்டு முன்னாடி சொல்கிறதுக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணி கட்சி தொடங்குனீங்களா? உங்கள் நோக்கம் என்ன? உங்கள் கட்சியோட நோக்கம் என்ன? மக்களுக்கு உதவி செய்யணும், தேர்தலில் ஜெயிக்கணும். தேர்தலில் ஜெயிச்சிட்டிங்க, இந்த ஆட்சி வந்து 108 கிடச்சிச்சு பெருமல். கொஞ்ச நாள் அதை ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இடைத்தேர்தல் வரும், இல்லை வேறு யாருன்னா மற்ற கட்சியிலேருந்து வராங்கன்னா ஒன்று கூட சேர்த்துருக்கலாம். ஒரு ஓட்டு போடுற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவசரக்காரங்களுக்கு மூளை சரியாக வேலை செய்யாதுன்னு அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்கும்போது இதை வேறு எத்தனை போய் சேர்த்து விட்டுட்டு ஒரு எம்எல்ஏவை கூப்பிட்றீங்க, வராரு, கவர்னர்கிட்ட போய் வேறு ஒன்று சொல்கிறாரு, சட்டமன்றம் வந்து முதலமைச்சரை பார்த்து ஐயா காப்பாற்றுங்கன்றாரு. இப்போ கவர்னர் டிடிவி போய் கவர்னர்கிட்ட ஹவ் இஸ் தட் அப்படின்னு அம்பையருக்கு முன்னாடி டிடிவி தினகரன் அம்பையர் கவர்னர், அவர் வந்து போலரு அப்பீல் பண்ணுறாரு. இவர் பேட்ஸ்மேனு யார் காமராஜ், அவர் அப்பீல் கேட்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, லெக் அம்பையரை பார்த்து காப்பாற்றுங்கன்னு. லெக் அம்பையர்னு சொல்லுவேப்பா, அவங்க கவர்னர் மெயின் அம்பையர்கிட்டே ரெஃபரல் போகிறாங்கப்பா தானே வரும். சபாநாயகரோ இல்லை சபாநாயகர் இங்கே காப்பாற்றி விடுவார், சட்டமன்றத்தில் சபாநாயகர் காப்பாற்றி விட்டுருவார். மெயின் பிரச்சனை வந்து கவர்னர்கிட்டையோ இல்லை நீதிமன்றமோ போச்சு, உச்ச நீதிமன்றம் போகுது இல்லை உயர் நீதிமன்றம் போகுதுன்னா யார் சிக்கல்? எவ்வளோ மோசமான ஒரு பேரை வாங்கி கொடுத்துருக்குறீங்க. இதில் வேறு விளக்கம் கொடுக்குறீங்க. ஓபிஎஸ் போகலையா, வைத்திலிங்கம் போகலையா? ஓபிஎஸ் போகும்போது வைத்திலிங்கம் போடும்போது கொறடா உத்தரவே போடலை. அவங்க வகித்து வந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் எம்எல்ஏவே இல்லாமல் தேர்தலுக்கு போகிறாங்க. தேர்தல் முடிகிற நேரத்தில் தேர்தலுக்காக போகிறாங்க. இது இயல்பு, நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பண்ணது இயல்பு இல்லை. உடனே ராஜினாமா பண்ணதே இல்லையா அப்படி பேசக்கூடாது. சப்ஜெக்ட் புரிஞ்சு கரெக்டாக பேசணும், தெளிவாக பேசணும். தேர்தல் நேரத்தில் தேர்தல் முடிந்த பிறகு ஆட்சியில் சட்டமன்ற தொகுதிக்கு தேவைப்பட்ட அந்த 118 மெஜாரிட்டி இல்லாதப்போ நீங்கள் ராஜினாமா பண்ணுறது, மாற்றி ஓட்டு போடுறது குதிரை பேர சந்தேகத்தை எந்த நீதிமன்றத்துக்கும் எழுப்பும். தலைமை சரியில்லை, அதிமுகவுடைய தலைமை சரியில்லை, அதிமுகவுடைய ஒரு நல்ல தலைமையாக விஜய் தெரிகிறார், அதனால் அவர்கிட்ட போகிறோம். சரி, ஏன் தேர்தலுக்கு முன்னாடி ஏன் அது தெரில? சீட்டு வாங்கினப்போ ஏன் தெரில? ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்லாம் யார் கையெழுத்து போட்டுது?
எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு ஊர் ஊராக 2 வாட்டி வந்து பிரச்சாரம் பண்ணது யார்? எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் நீங்கள் ஜெயிச்சு தான் இருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் தோக்கலையா? நீங்கள் தோற்றுருந்து அதை சொன்னீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் ஜெயித்தவங்க தானே. சரி, அப்போ வந்து அவர் சரியில்லை, உங்கள் தலைமை நல்லா இருந்தது, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அப்போது எதுக்கு வந்து தோற்றவங்களாம் யாரும் போய் சேரலையே? நிறைய பேர் ஜெயித்தவங்களாம் போய் சேர்றீங்களே. இப்போ தான் தோற்றவங்க 1-2 பேர் போகிறாங்க. அதிகமாக ஈடுபாடு காட்டினது ஜெயித்தவங்க தானே. என்ன நடக்குது? ஏங்க இது கூடவா தெரியாமல் இருப்போம்? கோர்ட்டு, கவர்னரு, ஜனாதிபதி எல்லாம் உங்கள் பிரச்சனை சின்ன பிரச்சனை, அதை நீங்கள் பெருசாக்கிக்கினீங்க. காங்கிரஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு ராகுல் காந்தி பேச்சை கூப்பிட்டு பேபி சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் சொல்லிட்டு பெரிய பஞ்சாயத்து. அமித்ஷா வேறு பார்க்கல உங்களை, அவர் என்ன கணக்கு போடுறாரு தெரில. நான் சொல்கிறது சட்ட கணக்கு, அமித்ஷா போட்டால் அரசியல் கணக்கு. சட்ட கணக்குலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அரசியல் கணக்கு போட்டால் சிபிஐ வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போட்டு இவர் பணம் கொடுத்ததா முயற்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அடுத்த அமலாக்கத்துறை வந்து ரைடு வச்சா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? செந்தில் பாலாஜி கேஸ் நம்ம பார்த்தோம், நல்லா இருந்தார் மனுஷன், தடகாத்தமாக குழன்னு ஆக்கிச்சா அமலாக்கத்துறையும் நீதிமன்றமும் சேர்ந்து. அப்போது உங்களுக்கு மடியில் கனம் இருக்குது. என்ன வியாபாரம் பண்ணுறீங்க நீங்களாம்? ரியல் எஸ்டேட்டு, கல்வியாளர், ஸ்பிரிட் டிஸ்டிலரி, லாட்ரி, அதெல்லாம் சிக்கல் இருக்குது. தலைமை ஒரு வலிமையாக இல்லை, அதனால் அதிமுக உடைக்கிறாரு. இதுவே திமுக உடைச்சி ஒரு எம்எல்ஏ அவரால் இழுக்க முடியல. இப்போ அதிமுக அப்போ பலவீனமாக இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதிமுக பலவீனமாக இருக்குது. சரி, நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் பலவீனமாக இருக்கிறாரு. என்கிட்ட செயின், உங்ககிட்ட மோதிரம் தான் இருக்குது, என்கிட்ட செயின்லாம் இல்லை. ஒரு 10 சவரன் செயின் இருந்தால் நல்லா தான் இருக்கும் கழுத்துக்கு, இல்லை அதை விற்று காசாக்கி டூருக்கு போயிட்டு வந்தால் தான் நல்லா தான் இருக்கும். அவர் பலவீனமாகுது, 2 குத்து குத்துனா அவர் ஐயோ அப்பான்னு வயதில் பிடிச்சின்னு குத்துருவார் நகையை. நான் போய் அவர் பலவீனமாகறாரு 2 குத்து குத்தி அவர் செயின் நகை ஏற்றுக்கிட்டா? நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குது. சட்ட சரத்துகள், சட்ட செக்ஷன்ஸ் தேவையில்லை. இது இயல்பாக இருக்கா, இது தர்மமா, இது நியாயமா, இது நீதி தேவதைக்கு முன்னாடி இது செல்லுபடி ஆகுமா அப்படின்ற அந்த கேள்வியை கோர்ட்டு கேட்டதுனாலுமே அவர் மோசமாகறாரு, வீக்காகிறாரு. அவர் கழுத்து மெல்ஸாகுது, 10 சவர நகை தாங்காது. அவர் பார்த்தேன் டெய்லி அதை போட்டு கஷ்டப்பட்டார், அவர் கழுத்து இப்படி ஆயிடுச்சு, அவர் எங்கன்னா வழுக்கி கீங்கி ஊந்துருவாரோ, அவருக்கு ஒரு உதவி பண்ணதான் நான் வந்து அதை கைட்டி நான் போட்டுக்கினேன். இப்படி கூட வாதம் பண்ணுறதுனா எப்படி வேணால் பண்ணலாம். வாதம் பண்ணுறதுனா வெதந்தாவாதம் கூட பண்ணலாம். ஆனால் அந்த வெதந்தாவாதம் சட்டத்துக்கு முன்னாடி செல்லுபடியாகும். சட்டத்துக்கு முன்னாடி சட்ட சரத்துகளில் என்ன இருக்கிற வாதமோ அதை தான் வைக்க முடியும். எதிர்வாதம் பண்ணலாம், ஆனால் வெதந்தாவாதம் பண்ண முடியாது. அவர் வீக் ஆகிட்டார், அதனால் இவர் ஸ்ட்ராங் ஆகிறாரு, இவர்கிட்ட போகிறான்னா அவர் என்ன டால்மியா சிமெண்ட்டில் செஞ்சவரா, இவர் என்ன ராம்கோ சிமெண்ட்டில் செஞ்சவரா? இது எப்படி ஒன்று வீக் ஆகுது, ஒன்று ஸ்ட்ராங் ஆகுது? எதை வச்சு நீங்கள் திமுகலேருந்து எம்எல்ஏக்கள் யாருமே போகலை இல்லையா, அதிமுகலேருந்து தான் போகிறாங்க, அதனால் சொல்கிறாங்க. அப்போ தலைமை வந்து ஒரு பலவீனமாக. சரி, நீங்கள் இங்கே தான் ட்ரை பண்ணீங்க, அங்கே ட்ரை பண்ணலங்க. ஆல்ரெடி திமுகலேருந்து ஏன் பண்ணல? திமுக கூட்டணியை உடச்சது யார்? அங்கே கூட்டணி கை வச்சிங்க. அதாவது இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம், நான் தான் கவர்மெண்ட்டு, இந்த சைடு திமுக, இந்த சைடு அதிமுக. நான் பெரிய இலையாக போட்டாங்கன்னா நான் 108 ஜெயிச்சிட்டேன், எனக்கு பெரிய இலை, அவங்களுக்கு சின்ன சின்ன இலை, எனக்கு அகோர பசி. நான் என்ன பண்ணுறேன்னா திமுகலேருந்து அவங்க இலையில் இருக்கிற சைட் டிஷ் எல்லாம் தூக்கிட்டேன். சிக்கன் 65, மட்டனு கோலா உருண்டை, அப்புறம் வஞ்சரம் ஃப்ரை எல்லாம் தூக்கிட்டேன். இங்கே என்ன பண்ணிட்டேன், இங்கே திரும்பி பார்க்குறேன், அதிமுக இல்லை, ஓகே நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது. இங்கேருந்து பிரியாணி தூக்கிட்டேன், இங்கேருந்து சாப்பாட்டை எடுக்கிறேன், அங்கேருந்து சைட் டிஷ் சேர்த்துட்டேன். இதுதான் நடந்தது. திமுக போச்சு போகலன்னா சொல்ல முடியாது. ஐயுஎம்எல் யாரோட கூட்டணியிலேருந்து ஜெயித்தாங்க? எவ்வளோ கோடிகள் செலவு பண்ணப்பட்டது இவங்களுக்குலாம் தெரியும். நானே சொல்லலை, அது அவங்களுக்காக சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். 2 வாட்டி தோல்வி, 3 சீட்டு கொடுத்தப்போ 1 வாட்டி தோல்வி. அப்போ வந்து வக்ஃபு போர்டு பொறுப்பு கொடுக்குறாங்க, எம்பி பதவி கொடுக்குறாங்க. உங்களால் வாணியம்பாடியில் 2006 கட்சியே வளரல திமுக கட்சிக்காரங்க அவங்க சீட்டு கேட்குறதே மறந்துட்டாங்க. இது வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற இடம், அதனால் ஐயுஎம்எலுக்கு தான் தலைவர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இவ்வளவும் பண்ணி இன்றைக்கி ஐயா காதர் மைதீன் சொல்கிறார், ஆமாம் அவர்கள் பேசி கொண்டனர், திமுகவும் அதிமுகவும் பேசி கொண்டனர், எங்களுக்கு தெரியும். சரி, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், கொள்கை கூட்டணி நேற்று இன்று நாளைன்னு படம் டைலாக்லாம் யார் பேசினது? அப்போது நேற்று இன்று நாளை படம் டைட்டில்லாம் இல்லை. இப்போ பார்த்தா பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. நடக்கிறலாம் போதும், போயும் மனிதனுக்கு போய் புத்தியை கெடுத்தானே, மனிதனுக்கு புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும்
திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, அது பூமியை கெடுக்கல, அரசியலை கெடுக்கிறாங்க. பொய், புரட்டு, பித்தலாட்டம் எல்லாம். இன்னொருத்தர் கூட யாரோ சொன்னாங்க, இது பித்தலாட்ட அரசுன்றாங்க, பொய்க்கால் குதிரை அரசு. இதெல்லாம் இந்த பேரெல்லாம் எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்போ இல்லையான்னு சொல்லிட்டு உதயநிதி கேட்குறாரு. நீங்கள் பண்ணது இப்போ உங்களுக்கு திருப்பி வருது, பதில் சொல்லுங்கள். எதிர்கட்சி கேட்கக்கூடாதுன்னா இன்னும் அன்புமணி ராமதாஸ் இன்னும் கோபமாகறாரு. ஊருக்குள்ளெல்லாம் வந்துடாதீங்க செங்கல்பட்டில். அப்போ எங்களெல்லாம் பார்த்தா என்ன எப்படி தெரியுது? மதுராந்தகத்தில் உங்கள் ஆளுங்களுக்கு வேண்டி எங்கள் ஆளுங்க கஷ்டப்பட்டு பிசிஆர் கேஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ கேஸ் வாங்கின நாங்கள் பைத்தியம், நீங்கள் சுயமாக சிந்திச்சு தெளிவாக புத்திசாலியாக நீங்கள் வந்து வியாபார ரீதியாக சிந்திச்சுட்டு போயிடுவீங்க. அப்போ உங்களுக்காக கூட்டணி கட்சியில் பூத்தில் உக்காந்தவங்க, சண்டை போட்டவங்க, பிரச்சாரத்தில் அடி வாங்கினவன், கோர்ட்டு கேஸ் வாங்கினவன், போலீஸ்கிட்ட திட்டு அடி வாங்கினவங்க, அவங்கெல்லாம் பைத்தியம், நீங்கள் தான் புத்திசாலி. இது வந்து அவர்களாக விருப்பப்பட்டு வந்தனர். இப்படி சொல்லிட்டு போயிடலாமா? அதான் அவர் கேட்குறாரு. அவர் ஒரு படி மேலே போய் ஃப்ராடு சீட்டிங்கின்றாப்பில். யார்? டிடிவி தினகரன். இன்னும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை ஆரம்பிக்கலை. அவங்க இப்போ சேம் சைடே பயங்கரமாக அடிப்பாங்க, 6-4லாம். இன்னும் அவங்க பேட்டெல்லாம் ரெடி பண்ணிருக்கிறாங்க. இப்போ வரும், சட்டமன்றத்தில் வரும். இன்னும் 5 இடைத்தேர்தல் வேறு வரப்போகுது. பொது வேட்பாளர் நிறுத்தணுன்ற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு ஒரு சின்ன யோசனை, முதல்வர் ஸ்டாலினே திருப்பி போய் குளத்தூரில் தோற்றதுக்கு எல்லாம் மறந்துட்டு திருச்சியில் போய் நிற்கணும். அதேமாதிரி டிடிவி தினகரன் ஒரு சீட்டில் நிற்கணும். அப்புறம் நாம் தமிழர் கட்சியை கூப்பிட்டு, அண்ணே கொஞ்சம் சொல் பேச்சு கேளு, திமுக அதிமுக வேட்பாளர் போடல, பொது வேட்பாளரை நின்றுக்கோ, விசில் எடுத்து அவர் ஒரு திருப்பி சட்டமன்றத்துக்கு இந்த 3 பேர் கூட ஒரு எல்லாரும் அந்த விவி, அதாவது பொது வேட்பாளர் எப்படின்னா ஒரு கட்சியை சார்ந்தவர் நிற்பார், அவரை எதிர்த்து வேறு யாரும் போட மாட்டாங்க. இப்போ கூட ஒரு முதலமைச்சர் துணை முதல்வராக இருந்தவர் மகாராஷ்டிரத்தில் இறந்தார், அஜித் பவார். அஜித் பவாரோட மனைவி வந்து ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க, நாங்கள் யாரும் வேட்பாளர் போட மாட்டோம். ஆனால் அது என்ன புரிதல்? அந்த சீட்டு அவங்களது, அவங்க கணவருக்காக போட்டாங்க, அகால மரணம் அடைஞ்சிட்டார், அந்த சீட்டு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு கண்ணியமான அரசியலை எடுத்து வச்சாங்க. ஆனால் நீங்கள் ரெட்டலைக்கு போட்ட சீட்டை விசிலாக மாற்றுறீங்க. மக்கள் கொடுத்த முடிவை மாற்றுறதுக்கு நீங்கள் யார்? அம்பாசமுத்திரத்தில் 3வது விசிலு, 2வது திமுக கூட்டணி காங்கிரஸ், தான் ரெட்டலை. நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறீங்க. அதெல்லாம் வரும் இல்லைங்களா கேள்வி? சட்டமன்றத்தில் வரும், மக்கள் மன்றத்தில் வரும், கோர்ட்டுக்கு போகும். நிறைய சிக்கலை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டாங்க தாவேக்கா. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.